Say no to temporary pleasures. Say no to drugs. நாட்டுக்காக உழைக்க வரேன்னு சொல்லி ஜூட்டா கட்சி ஆரம்பிச்சாருங்க விஜய். கடைசியில கோட்டு படம் நல்லா ஓடணும்னு நீட்டு விஷயத்துல பல்ட்டி அடிச்சிட்டாரா தளபதி? அதாங்க இப்ப ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. கல்வி விருது வழங்கும் விழால கூட ஒன்றிய அரசுன்னு சொல்லி மெதுவா திமுக பக்கம் ஒன்றி போயிட்டாரோ அப்படின்னு கூட தோணுது. 1000 தான் சொன்னாலும் அவரோட ரசிகர்களுக்கு அவர் தளபதி தானே. சரிங்க, அந்த தளபதியோட தளபதி அதான் அந்த புஷி ஆனந்த். அவர் யாரு? மாணவ எல்லாருமே வந்துட்டாங்க, வந்துக்கினே இருக்கிறாங்க. 2006 சட்டமன்ற எலெக்ஷன்ல புதுச்சேரியில இருந்த புஷி தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவானாரு ஆனந்த். அதனால புஷி அவரோட பெயரோட ஒட்டிக்கிச்சு. பெருசா பண வசதி கிடையாது, ஒரு நடுத்தர குடும்பத்து ஆளு தான் அவரு. அங்க இருக்க மக்களுக்கு இபி பில் கட்டுறது, அவங்களுடைய உதவியாளரை வச்சு, அதுக்கப்புறம் வயசானவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறது, இந்த மாதிரி சிறு சிறு உதவிகளை செஞ்சு அந்த ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஃபேமஸ் ஆகிறார். முஸ்லீம்கள் அதிகம் வாழற அந்த பகுதியில் பக்ரீத் வந்ததுன்னா, ரம்ஜான் வந்ததுன்னா பிரியாணி, அரிசி, சர்க்கரை இந்த மாதிரி பொருட்கள்லாம் அந்த மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காரு. கிறிஸ்துமஸ் வரும்போதும் அரிசி, பருப்பு, சர்க்கரை இந்த மாதிரி எல்லாம் பொருட்களை கொடுத்துட்டு வராரு. முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் அஷ்ரஃபின் உதவியாளராக தான் முதல்ல இருந்திருக்காரு. அப்படி படிப்படியா எம்எல்ஏவா ஆகிறாரு. ஆனா இப்ப தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி புஷி தொகுதியே இல்லாம போச்சு. அது இப்ப உப்பளம் தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை விஜய் வேளாங்கண்ணிக்கு செல்லும் போது புஷி ஆனந்த அவங்க அப்பா எஸ்ஏசி தான் அறிமுகம் பண்ணி வைக்கிறார். அறிமுகம் பண்ணி வச்சது என்னவோ எஸ்ஏசி விஜயோட அப்பா தான். ஒரு கட்டத்துக்கு மேல விஜய்க்கும் புஷி ஆனந்துக்குமான நட்பு தொடர்ந்து ரொம்பவும் நெருக்கமாவும் ஆகிறாரு. கடந்த 93ல திருச்சி ரசிகர் மன்றத்தை தொடங்கிய ஆர்கே ராஜா எஸ்எஸ்சிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால ராஜாக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருந்திருக்கு. இந்த மாதிரி இருக்க சமயத்துல தான் எஸ்எஸ்சி சொன்னதுபடி என்ன பண்ணிருக்காங்க, விஜயை எப்படியாவது அரசியலுக்கு இழுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அங்கங்க போஸ்டர்கள் அடிச்சு ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல விஜய்க்கு அரசியல் ஆசை எல்லாம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட அப்பா எஸ்எஸ்சி தன்னை தாறுமாறா தேவையில்லாம அரசியலுக்குள்ள இழுத்து விடுறாரோ அப்படின்னு கூட நினைச்சாரு. தன்னுடைய கவனத்துக்கு வராம தன்னோட அப்பா பேச்சை கேட்டு யாரெல்லாம் இப்படி போஸ்டர் ஒட்டினாங்களோ அவங்கள பத்தியான ஒரு லிஸ்ட்டை சேகரிச்சாரு. அவங்க ஒட்டின போஸ்டர் எல்லாம் உடனே கிழிச்சி எறிய ஆர்டர் போட்டாரு விஜய். இந்த போஸ்டர் ஒட்டின பார்ட்டில எல்லாம் ரசிகர்கள் மன்றத்தை விட்டு மெதுவா ஓரங்கட்டவும் ஆரம்பிச்சார். இந்த கேப்ல தான் புஷி ஆனந்த் விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமானதா சொல்றாங்க. பாண்டிச்சேரியில விஜய் படம் வந்தா அதுக்கு பெரிய பெரிய பேனர் வைக்கிறது, கட் அவுட் வைக்கிறது, விஜய்க்கு ரசிகர் மன்ற ஷோ கம்ப்ளீட்டா புக் பண்ணி தர்றது, ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி எல்லாமும் பண்ணியிருக்காரு. அப்ப விஜய்க்கு என்ன தோணுதுன்னா, ஒரு எம்எல்ஏ நமக்காக இவ்வளவு செய்யறாரு, அதுவும் அடுத்த ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு கிடையாது, பாண்டிச்சேரியில. அப்படிதான் ஆரம்பிக்குது இவங்களுக்கான அந்த நட்பு வட்டம். மரக்காணம் பக்கத்துல அனுமந்தை கூனிமேடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இது மீனவ கிராமம். அந்த இடத்துல தான் சுறா ஷூட்டிங் நடந்தது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, உங்க கையால எங்களுக்கு பிரியாணி செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்க பிரியாணி செஞ்சு அந்த மக்களுக்கு எல்லாம் அன்பா கொடுத்திருக்காரு. புஷி ஆனந்த் கூட இருந்திருக்காரு. அவர் தலைமையில தான் இது எல்லாமே நடந்திருக்கு. புஷி ஆனந்த் என்ன பண்றாரு, விஜயை கொண்டு போய் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க வைக்கிறார். ரங்கசாமியை அறிமுகப்படுத்திட்ட பிறகு எப்பெல்லாம் பனையூரை தாண்டி இவர் சென்னைக்கு போறாரோ அப்பெல்லாம் விஜய் வீட்டுல ஒரு டின்னர், ஒரு டிஃபன் சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி நட்பு தொடர்ந்துருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் அந்த சமயத்துல எம்எல்ஏவா இருந்த புஷி ஆனந்த் தான். 2006ல தொடங்கின நட்பு இன்னி வரைக்கும் அவங்களுக்குள்ள ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. 60 வயசு ஆகுது. 2 பெண் குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு. இவருடைய மகள் கல்யாணத்துக்கு விஜய் வந்தப்ப பாண்டிச்சேரி முழுக்க வச்ச அந்த கட் அவுட்டுகளை பார்த்து விஜயே ஒரு நிமிஷம் அப்படியே ஜெர்க் ஆயிட்டாராம். விஜய் அந்த சமயத்துல நினைச்சிருக்கலாம், நாளைக்கே எலெக்ஷன்ல நின்று பிரச்சாரத்துக்காக ஊரா போனாக்கா நமக்கு என்ன பில்டப் கொடுப்பாரு அப்படின்னு கூட கணக்கு போட்டிருக்கலாம். படிக்கிற பசங்களுக்கு விருது கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்கறது, இப்படி எல்லாம் பிளான் போட்டு கொடுக்கறது கூட புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனமூர்த்தியை பக்கத்தில் நிக்க வச்சு இவர் கிடைச்சது என்னோட பாக்கியம் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எல்லா விழாலையும் புஷி ஆனந்துக்கு நன்றி சொல்லிட்டு தான் தன்னுடைய உரையே ஆரம்பிக்கிறாரு விஜய். இந்த நட்பு இப்படியே தொடருமா, இல்ல வளர வளர வேற மாதிரி ஆகுமா? காலம்தான் பதில் சொல்லும்.